இன்னைக்கு ரிசர்ச் மெத்தடாலஜியில் மெத்தட்ஸ் ஆஃப் டேட்டா கலெக்ஷன் பற்றி பார்க்கலாம். டேட்டா கலெக்ஷன் எதுக்கு பண்ணுவோம் அப்படின்னா, ஹைபாத்தசிஸ் செட் பண்ணதுக்கப்புறம் அதை வெரிஃபை பண்ணுறதுக்கு தான் டேட்டா கலெக்ட் பண்ணுவோம். ஸோ என்னென்ன மெத்தட்ஸில் டேட்டா கலெக்ட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ 2 டைப்ஸ் ஆஃப் வந்து டேட்டா கலெக்ட் பண்ணலாம். அதில் ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா பிரைமரி டேட்டா, செகண்ட் வந்து செகண்டரி டேட்டா. இப்போ பிரைமரி டேட்டா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம அப்போ தான் வந்து நம்மளோட ரிசர்ச்சுக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணி டேட்டா கலெக்ட் பண்ணுறது. அதே இது செகண்டரி டேட்டா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஆல்ரெடி வந்து வேற ஒரு பர்பஸ்க்காக வேற ரிசர்ச்சர்ஸ் வந்து கலெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த டேட்டா நம்மளோட ரிசர்ச்க்கு வந்து ரெலவெண்ட்டாக இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து செகண்டரி டேட்டா. ஸோ அது வந்து எதில் கிடைக்கும் அப்படின்னா, இப்போ பப்ளிஷ்டு சோர்சஸ்னால் வந்து என்னென்னா இன்டர்நேஷ்னல் பப்ளிகேஷன்ஸ், அப்புறம் நியூஸ் பேப்பர், ஜேர்னலு அந்த மாதிரி வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதுலேருந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா அன்பப்ளிஷ்டு சோர்சஸ் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, கவர்மெண்ட்டாலையும் ப்ரைவேட் ஆஃபீஸ்லையுமே வந்து மெயின்டைன் பண்ணுவாங்களே டேட்டாஸ், அந்த டேட்டாஸும் வந்து நம்ம வாங்கி நம்ம ரிசர்ச் பண்ணலாம். ஸோ அது வந்து செகண்டரி டேட்டா, ஆல்ரெடி கலெக்ட் பண்ணதை நம்ம யூஸ் பண்ணிக்கிறது. பிரைமரி பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம தான் வந்து டேட்டா கலெக்ட் பண்ணுவோம். பிரைமரி டேட்டாவில் டைப்ஸ் நிறைய வரும், அதை இன்னி பார்க்கலாம். ஸோ பிரைமரி டேட்டாவில் ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து சர்வேஸ் அண்ட் கொஸ்டினர். இப்போ சர்வேஸ் அண்ட் கொஸ்டினர் பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஸ்ட்ரக்சர்டு ஃபார்ம் அப்படின்னா என்னன்னா, ஆல்ரெடி வந்து கொஸ்டின் வந்து அவைலபிளாக இருக்கும். இப்போ பெக் டிப்ரெஷன் இன்வென்ட்ரி அந்த மாதிரி ஆல்ரெடி ப்ரீ டிட்டர்மைன்டு கொஸ்டினர் இருக்கும் இல்லையா, அதை மட்டும் பாஸ் பண்ணி டேட்டா கலெக்ட் பண்ணுறது தான் சர்வேஸ் அண்ட் கொஸ்டினர். இதில் வந்து 4 டைப்ஸ் வரும். அதில் ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா ஆன்லைன் சர்வே. ஆன்லைன் சர்வே பொறுத்த வரைக்கும் இப்போ யூஸ்வலாக நம்ம சைடு வந்து என்னன்னா, கூகுள் ஃபார்ம்ஸில் கொஸ்டினர் போட்டு இந்த மாதிரி வாட்ஸ்அப் குரூப்பில், டெலிகிராம்லாம் ஷேர் பண்ணி அதன் மூலமாக டேட்டா கலெக்ட் பண்ணுவோம் இல்லையா, அதுதான் வந்து ஆன்லைன் சர்வே. டெலிஃபோனிக் சர்வே பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, நம்ம கால் பண்ணி அந்த கொஸ்டின் கேட்டு அதுக்கு ஆன்சர் வந்து ஃபில் பண்ணுறது டெலிஃபோனிக் சர்வே. அதே இது ஃபேஸ் டு ஃபேஸ் சர்வே அப்படிங்கிறது எப்படின்னா, டைரெக்டாக தான் நேராக உட்கார வச்சு அந்த கொஸ்டினை மட்டும் கேட்டு ஆன்சர் வந்து ஃபில் பண்ணிக்கிறது வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் சர்வே. மெயில் சர்வே பொறுத்த வரைக்கும் இது நம்ம அவ்வளோ யூஸ் பண்ணுறது இல்லை. பட் ஆனால் வந்து இதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஓல்ட் பீரியட்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க போல். எப்படி அப்படின்னா, யூஸ்வலாக நம்ம சென்ட் பண்ணிட்டு லெட்டர் மாதிரி சென்ட் பண்ணிட்டு அதன் மூலமாக டேட்டா கலெக்ட் பண்ணுறோம் இல்லையா, அதுதான் வந்து மெயில் சர்வே. செகண்ட் டைப் வந்து என்னன்னா இன்டர்வியூ. இப்போ சர்வே பொறுத்த வரைக்கும் என்ன சொன்னேன்னா, மோர் ஸ்ட்ரக்சர்டுன்ற மாதிரி சொன்னேன் இல்லையா, அந்த கொஸ்டின் மட்டும் கொடுத்து நம்ம டேட்டா கலெக்ட் பண்ணிக்கிறது. இது வந்து எப்படின்னா கொஞ்சம் ஃப்ளெக்சிபிள் ஃபார்மேட்டில் இருக்கும். ஏன்னா இப்போ அதில் வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் சர்வே சொல்லியிருந்தேன், அதுக்கும் இதுக்கும் குழப்பம், அதனால சொல்கிறேன். அது வந்து மோர் ஸ்ட்ரக்சர்ட் ஃபார்மேட், கொஸ்டின் மட்டும் கேட்டு நம்ம ஆன்சர் ஃபில் பண்ணுறது. பட் இது வந்து எப்படின்னா கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் இந்த மெத்தட் வந்து. இப்போ ஸ்ட்ரக்சர்ட் இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் இதுலேயே வந்து நம்மள்ட்ட கொஸ்டினர் இருக்கும், அதுதான் வந்து நம்ம அது மூலமாக தான் டேட்டா கலெக்ட் பண்ணுவோம். பட் ஆனால் என்ன அப்படின்னா, வெறும் கொஸ்டின்ஸ் மட்டும் கேட்க மாட்டோம், அதை விட கொஞ்சம் இன்னும் ரெலவெண்ட்டாக இன்ஃபர்மேஷன் தேவைப்படுறதுலாம் கேட்டு வாங்கிக்கிறது ஸ்ட்ரக்சர்டு இன்டர்வியூ. செமி ஸ்ட்ரக்சர்டுன்றதை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, பாதி குவாலிட்டேட்டிவாகவும் பாதி குவான்டிடேட்டிவாகவும் எடுத்துக்கிறது. ப்ரீ டிட்டர்மைன் கொஸ்டினர் இருக்கும், ப்ளஸ் வந்து இன்னும் கொஞ்சம் நிறைய டேட்டாஸ் வந்து நம்மளா கேட்டு வாங்கிக்கிறது வந்து செமி ஸ்ட்ரக்சர்ட். அதுவே அன்ஸ்ட்ரக்சர்டுன்றதை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, ஓப்பன் எண்டட் கொஸ்டின் தான். நம்ம ஒரு கொஸ்டின் கேட்டு அவங்கள்ட்ட இருந்து நிறைய பதில் வாங்கி அது நமக்கு இது தேவையோ அதை மட்டும் வச்சுக்கிறது வந்து அன்ஸ்ட்ரக்சர்டு இன்டர்வியூ. நெக்ஸ்ட் டைப் வந்து அப்சர்வேஷன். அப்சர்வேஷன்ங்கிறது ஒன்றும் இல்லை, யூஸ்வலாக நடக்கிற விஷயங்களை நோட்டீஸ் பண்ணுறது தான். நோட்டீஸ் பண்ணி நமக்கு தேவையான டேட்டாஸ் கலெக்ட் பண்ணிக்கிறது தான் அப்சர்வேஷன் மெத்தட். இதை பற்றி இன்னும் டைப்ஸ் நிறைய வரும், அதை பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போ டைப்ஸ் ஆஃப் அப்சர்வேஷனை 2 வகைப்படுத்தலாம் ஆக்சுவலாக. எப்படின்னா டைப்ஸே வந்து ரெண்டாக குரூப் பண்ணலாம். ஒன்று வந்து எப்படின்னா, பார்ட்டிசிபென்ட்க்கு வந்து ரிசர்ச்சர் நம்மளை அப்சர்வ் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி தெரியும், அது வந்து வித் இன்டர்வென்ஷன். இன்னொன்று வந்து எப்படின்னா, பார்ட்டிசிபென்ட்க்கு வந்து ரிசர்ச்சர் இருக்காரு, அவர் நம்ம வந்து நோட்டீஸ் பண்ணுறாரு அப்படிங்கிறது தெரியாது, அது வந்து வித்தவுட் இன்டர்வென்ஷன். இதை பற்றி போக போக பார்க்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ரிசர்ச்சர் வந்து பார்க்குறது வந்து அப்சர்வர் பார்ட்டிசிபென்ட்டுக்கு தெரியாது, இது வந்து வித்தவுட் இன்டர்வென்ஷன். ஓகேவா? அதே இதில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பார்ட்டிசிபெண்ட் வந்து ரிசர்ச்சர் அப்சர்வ் பண்ணுறது பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கு வந்து தெரியும், அது வந்து வித் இன்டர்வென்ஷன். இதோட டைப்ஸ் இன்னும் பார்க்கலாம். இப்போ ஸ்ட்ரக்சர்ட் வெர்சஸ் அன்ஸ்ட்ரக்சர்ட் பார்க்கலாம். ஸ்ட்ரக்சர்ட் அப்சர்வேஷன்றதை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் விஆர் கேம்ஸ் தான். நம்ம அந்த சுச்சுவேஷனில் இருக்கிறப்ப எப்படி ரியாக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது, அதாவது ஆல்ரெடி ப்ரீ டிட்டர்மைண்டாக ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணி அதில் நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுறோன்னு பார்க்குறது வந்து ஸ்ட்ரக்சர்ட் அப்சர்வேஷன். இப்போ விஆர் கேமில் வந்து உள்ளே வந்து இப்போது இந்த மாதிரி ரோலர் கோஸ்டரில் போகிற மாதிரி இந்த மாதிரிலாம் வரப்போ நம்ம அதுக்கேற்ற மாதிரி பிஹேவ் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அப்போ அதில் அந்த விஷயத்துக்கு நம்ம எப்படி பிஹேவ் பண்ணுறோம் நோட்டீஸ் பண்ணுறது ஸ்ட்ரக்சர்ட் அப்சர்வேஷன். அதே இது அன்ஸ்ட்ரக்சர்டு பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, கிளாஸ் ரூம் செட்டிங்கோ நேச்சுரல் ஏதோ ஒரு செட்டிங்கில்
நம்ம வந்து எப்படி பிஹேவ் பண்றோம், எந்த ஒரு ப்ரீ டிட்டர்மைண்டும் எதுவும் செட்டப் பண்ணாம நேச்சுரலா எப்படி நம்ம பிஹேவ் பண்றோம் அப்படிங்கறது நோட்டீஸ் பண்றது வந்து அன்ஸ்ட்ரக்சர்ட் அப்சர்வேஷன். ஸோ இப்போ பார்ட்டிசிபெண்ட் அப்சர்வேஷன் வர்சஸ் நான் பார்ட்டிசிபெண்ட் அப்சர்வேஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுக்கடுத்து ஒரு டைப்ஸ்லாம் மேக்ஸிமம் எப்படி வரும்னா லெஃப்ட் சைடில் இருக்கிறவங்களுக்கு பூரா பார்ட்டிசிபெண்ட்ஸ்க்கு ரிசர்ச்சர் நம்மளை அப்சர்வ் பண்ணுறாங்கன்றது தெரியும். அதே இது ரைட் சைடில் இருக்கிறவங்களுக்கு வந்து ரிசர்ச்சர் அப்சர்வ் பண்ணுறது வந்து தெரியாது. அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ பார்ட்டிசிபெண்ட் அப்சர்வேஷன் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இப்போ ஒரு குரூப்பை வந்து நம்ம ரிசர்ச்சர் கண்காணிக்க விரும்புறாரு அப்படின்னா அவரும் அதில் ஒரு பார்ட்டிசிபெண்ட்டாக ஒரு மெம்பராக வந்து பங்கெடுத்திருப்பார். அதுதான் வந்து பார்ட்டிசிபெண்ட் அப்சர்வேஷன். ஸோ இதில் கூட இப்போ வடிவில் அவங்க வந்து கொஸ்டின் கேட்க கேட்க இவங்க ஆன்சர் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ இவங்களும் வந்து இதில் ஒரு மெம்பராக இருக்காங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி இருக்கிறது பார்ட்டிசிபெண்ட் அப்சர்வேஷன். அதே இது நான் பார்ட்டிசிபெண்ட் அப்சர்வேஷன் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஒரு ரியல் லைஃப் செட்டிங்ல அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறத தூரத்துல இருந்து பாக்குறதா வந்து நான் பார்ட்டிசிபெண்ட் அப்சர்வேஷன். இது வந்து எப்படின்னா இப்போ இதுல வந்து இவர் ரியாக்ட் பண்றத வந்து இவங்க தூரமா என்ன பார்ப்பாங்க, இவர் பாக்குறாருங்கிறது இவருக்கு தெரியாது இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் சொல்லியிருப்பேன். பார்ட்டிசிபெண்ட் பொறுத்த வரைக்கும் ரிசர்ச்சர் நம்மளை பாக்குறாங்க அப்படின்னு, அதாவது ரிசர்ச்சர் வந்து அந்த குரூப்ல ஒரு ஆளா இருப்பாரு. ஆனா அதே இது நான் பார்ட்டிசிபெண்ட் பொறுத்த வரைக்கும் அந்த குரூப்ல இல்லாம தனியா அவர் வந்து அந்த நேச்சுரல் செட்டிங்ல என்ன நடக்குதுன்றதை நோட்டீஸ் பண்ணுவார். அது வந்து நான் பார்ட்டிசிபெண்ட். ஸோ இப்போ நேச்சுரலிஸ்டிக் அப்சர்வேஷன் வெர்சஸ் ஃபீல்டு அப்சர்வேஷன் பற்றி பார்க்கணும்னா நேச்சுரலிஸ்டிக் அப்சர்வேஷன் பொறுத்த வரைக்கும் ரிசர்ச்சர் நம்மளை நோட் பண்ணுறாரு அப்படிங்கிறது பார்ட்டிசிபெண்ட்ஸ்க்கு தெரியாது. அதே மாதிரி எப்படின்னா இப்போ அன்ஸ்ட்ரக்சர்ல இதான் சொல்லியிருப்பேன், எந்த ஒரு ப்ரீ டிட்டர்மைன்டு செட்டப்பும் இல்லாமல் எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்குறது கரெக்டாக. ஆனால் அன்ஸ்ட்ரக்சர்ல வந்து வித்தவுட் இன்டர்வென்ஷன் வித் இன்டர்வென்ஷன் ரெண்டு டைப்பாகவும் பண்ணிக்கலாம். பட் நேச்சுரலிஸ்டிக் பொறுத்த வரைக்கும் வித்தவுட் இன்டர்வென்ஷன் தான். எப்படின்னா பார்ட்டிசிபெண்ட்ஸ்க்கு ரிசர்ச்சர் உள்ள இருக்காரு அப்படிங்கிறது தெரியவே தெரியாது. அதுதான் வந்து நேச்சுரலிஸ்டிக் இன்டர்வென்ஷன். அதே மாதிரி அன்ஸ்ட்ரக்சர்ல என்ன சொல்லியிருப்பேன், ஏதாச்சும் ஒரு செட்டப்ல கொண்டு போய் இப்போ கிளாஸ் ரூமோ அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு செட்டப்ல கொண்டு போய் விடுறது வந்து அன்ஸ்ட்ரக்சர். ஆனால் நேச்சுரலிஸ்டிக் பொறுத்த வரைக்கும் அப்படின்னா ஒரு நேச்சுரல் செட்டிங் தான். பேசிக்கா ஏதோ ஒரு பிஹேவியர், ஐ மீன் எப்படி சொல்றது, அது வந்து அந்தந்த ஃபீல்டுல என்னென்ன பண்றாங்கன்னு பாக்குறது தானே. இது வந்து எப்படின்னா நேச்சுரலாவே ஒரு ஹியூமன் பீயிங் வந்து ஒரு சிச்சுவேஷனுக்கு எப்படி பிஹேவ் பண்றாங்கன்றத பாக்குறது நேச்சுரலிஸ்டிக் அப்சர்வேஷன். ஃபீல்டு அப்சர்வேஷன்ங்கிறது வந்து வித் இன்டர்வென்ஷன். அதாவது எப்படின்னா ரிசர்ச்சர் நம்ம நோட்டீஸ் பண்றாரு அப்படிங்கிறது பார்ட்டிசிபெண்ட்ஸ்க்கு தெரியும். இவங்க வந்து ஃபீல்டுன்னு பொறுத்த வரைக்கும் அப்படின்னா ஏதாவது ஒரு செர்டன் கைண்ட் ஆஃப் ஃபீல்டு வந்து ஃபீல்டுன்றப்போ என்னன்னா ஒரு என்விரான்மெண்ட்னு வச்சுக்கோங்களேன். கிளாஸ் ரூமோ இல்லைன்னா ஆஃபீஸோ இல்லைன்னா ஹோம் பிளேஸ், இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு இடத்துல போயிட்டு அங்க அவங்களோட பிஹேவியர் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பாக்குறது. அதுவும் இல்லாம அவங்களால வந்து இண்டிபெண்டன்ட் வேரியபிள மேனிபுலேட் பண்ண முடியும். அவங்களுக்கு அந்த ஃபீல்டுல அவங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து மேனிபுலேட் பண்ணி கலெக்ட் பண்ணிக்கலாம் ஃபீல்டு அப்சர்வேஷன்ல. ஸோ இப்போ கோவர்ட் வெர்சஸ் ஓவர்ட் அப்சர்வேஷன் என்ன அப்படின்னா இது ஜென்ரலா எல்லா செட்டிங்லயுமே அப்ளை ஆகும். ஐ மீன் எப்படி சொல்றது, முன்னாடி இருக்க டைப்ஸ்குள்ளெல்லாம் வரும் இல்லையா, அதுதான். இப்போ எப்படின்னா இந்த அப்சர்வேஷன் பொறுத்த வரைக்கும் கோவர்ட்ல என்ன அப்படின்னா பார்ட்டிசிபெண்ட்ஸ்க்கு வந்து ரிசர்ச்சர் நம்மளை நோட்டீஸ் பண்றாரு அப்படிங்கிறது தெரியவே தெரியாது. அதே இது ஓவர்ட் வந்து எப்படின்னா பார்ட்டிசிபெண்ட்ஸ்க்கு வந்து ரிசர்ச்சர் அப்சர்வ் பண்றது தெரியும். இப்போ கோவர்ட்லயும் ஓவர்ட்லயும் ரெண்டுக்குமே வந்து பார்ட்டிசிபெண்ட்டும் நான் பார்ட்டிசிபெண்ட் அப்சர்வேஷன் ரெண்டுமே நடக்கும். இப்போ கோவர்ட்ல வந்துட்டு எப்படி பார்ட்டிசிபெண்ட் அப்சர்வேஷன் நடக்கும் அப்படின்னா இப்போ ஸ்பை வைக்கிறது, ஆக்சுவலா குரூப்ல ஒரு மெம்பரா அந்த ஸ்பை இருப்பாங்க. பட் ஆனா வந்து ஒரு ஸ்பை அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது இல்லையா. அதுதான் வந்து பார்ட்டிசிபெண்ட் அப்சர்வேஷன். எப்படின்னா ரிசர்ச்சர் வந்து நம்ம இருப்பாரு, அந்த குரூப்ல ஒருத்தரா தான் இருப்பாரு. பட் ஆனா அவர் ரிசர்ச்சர்ன்றது யாருக்கும் தெரியாது. அதே இது நான் பார்ட்டிசிபெண்ட் நான் யூஸ்வலா சொல்ற மாதிரி தான் ஒரு குரூப் செட்டிங்கை டிஸ்டன்ஸ்ல இருந்து நோட்டீஸ் பண்ணுவாங்க ரிசர்ச்சர். அதுதான் வந்து நான் பார்ட்டிசிபெண்ட். அதே இது ஓவர்ட் அப்சர்வேஷன் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ரிசர்ச்சர் இருக்காரு அப்படிங்கிறது பார்ட்டிசிபெண்ட்ஸ்க்கு நல்லாவே தெரியும். இப்போ இதுல வந்து பார்ட்டிசிபெண்ட் அப்சர்வேஷன் எப்படி வரும் அப்படின்னா அந்த குரூப்குள்ள ஒரு மெம்பரா இருந்து அவர் வந்து ரிசர்ச்சர்ன்றது தெரிஞ்சு மித்த பார்ட்டிசிபெண்ட்ஸ் வந்து ரிப்ளை பண்ணுவாங்க, ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. அது வந்து பார்ட்டிசிபெண்ட். அதே இது நான் பார்ட்டிசிபெண்ட் பொறுத்த வரைக்கும் எப்படி அப்படின்னா அந்த குரூப்குள்ள ஒரு ஆளா ரிசர்ச்சர் இருக்க மாட்டாரு, தூரமா நின்று தான் நோட்டீஸ் பண்ணுவாரு. பட் ஆனா இவர் நம்மளை நோட்டீஸ் பண்றாரு அப்படிங்கிறது வந்து பார்ட்டிசிபெண்ட்ஸ்க்கு தெரியும். இப்போ அப்சர்வேஷன் பொறுத்த வரைக்கும் எல்லாமே மோரார்லெஸ் சிமிலரா தான் வரும், இல்லைன்னா ஒரு டைப்குள்ள இன்னொரு டைப் வர்ற மாதிரி இருக்கும். இப்போ இந்த இதுல வருது இல்லையா கோவர்ட்ல வந்து பார்ட்டிசிபெண்ட் நான் பார்ட்டிசிபெண்ட் வருது. இப்போ பார்ட்டிசிபெண்ட்லயே வந்து ஸ்ட்ரக்சர்டும் வரலாம். பார்ட்டிசிபெண்ட் ஸ்ட்ரக்சர்டு அப்சர்வேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இப்போ ஒரு குரூப்புக்குள்ள நம்ம ரிசர்ச்சர் உள்ள உட்காந்துட்டு ஸ்ட்ரக்சர்டு கொஸ்டின்ஸ் கேட்கறது வந்து பார்ட்டிசிபெண்ட் ஸ்ட்ரக்சர்ட் கொஸ்டின். இந்த மாதிரி அப்சர்வேஷன் வந்து தனித்தனியாக தான் வரணும் இல்லை, ஒரு டைப்புக்குள்ள இன்னொரு டைப்பும் வரும்.
நமக்கு எப்படி கொஸ்டின் கேட்குறாங்களோ அதுக்கு ரெலவெண்ட்டாக நம்ம ஆன்சர் பண்ணிக்கிறோம். அதுக்காண்டி தான் எல்லா டைப்பும் நான் தனித்தனியாக போட்டு காமிச்சேன். பட் ஆனால் இது ஒரு டைப்பில் ஒரு டைப் வரலாம், ரெண்டு சிமிலராகவும் வரும். அந்த மாதிரி இருக்கும். நம்ம கீவேர்ட்ஸ் வச்சு நமக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சு நம்ம தான் ஆன்சர் பண்ணணும். இப்போ ஆக்சுவலாக இதுக்கு அப்சர்வேஷனுக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒரு டைப்புக்குள்ள இன்னொரு டைப் வரலாம் அப்படின்ற மாதிரி. சரி, அப்போ எப்படி நம்ம தனித்தனியாக இருக்கிறத பேசிக்காக கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இப்போ மேபி கொஸ்டின் வந்து செட்டிங்ஸ் பொறுத்து மாற அப்சர்வேஷன் பற்றி கேட்டாங்க அப்படின்னா நேச்சுரலிஸ்டிக் வெர்சஸ் ஃபீல்ட் அப்சர்வேஷன்ற மாதிரி நம்ம போடலாம். வித் இன்டர்வென்ஷன் அதாவது ரிசர்ச்சர் வந்து உள்ள இருக்காரு இல்லைங்கிற படி இருக்கிற அப்சர்வேஷன் டைப்ஸ் என்னன்னு கேட்டால் நம்ம அதில் பார்ட்டிசிபென்ட் வெர்சஸ் நான் பார்ட்டிசிபென்ட் போடலாம். அதே இது வந்து இப்போ ஹைலி வந்து ஸ்ட்ரக்சர்டாக இருக்கிறது அப்படின்னா அது அந்த பேர்லேயே வந்துடும் இல்லையா. அப்போ நமக்கு என்ன சொல்லுவோம், ஸ்ட்ரக்சர்டு வெர்சஸ் அன்ஸ்ட்ரக்சர்ட்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி கீவேர்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒன்று தனித்தனியாக வரலாம், அப்படி இல்லைன்னா ஒரு டைப்புக்குள்ளே இன்னொரு டைப் வரும் அப்சர்வேஷன். ஸோ கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகாமல் அகெயின் பாருங்கள். இப்போ அடுத்த டைப் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பொறுத்த வரைக்கும் எப்படி அப்படின்னா யூஸ்வல் இப்போ மித்ததெல்லாம் வந்து அப்சர்வேஷனில் ஒரு செட்டிங்கில் நடக்கிறத நம்ம அப்சர்வ் பண்ணுறோம். கேஸ் ஸ்டடி, இன்டர்வியூ, சர்வே, கொஸ்டினர் அதுலலாம் என்ன பண்ணுவோம், ஒரு கொஸ்டின் கொடுத்து நம்ம அதுக்கு அவங்கள்ட்ட இருந்து ஆன்சர் வந்து வாங்குவோம் இல்லையா. இப்போ எக்ஸ்பெரிமெண்ட் பொறுத்த வரைக்கும் எப்படி வரும், யூஸ்வலாக நம்ம ஏதாச்சும் ஒன்று பேஷண்ட்ஸ்க்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். மேபி அது மெடிசனாக கூட இருக்கலாம், ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட் அதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் அவங்களோட எஃபெக்ட் நம்ம நோட் பண்ணுவோம் இல்லையா. அதுதான் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் கரெக்டாக. ஸோ அதில் வந்து லெபார்டரி ஒன்று இருக்கும், ஃபீல்டு எக்ஸ்பெரிமெண்ட் ஒன்று இருக்கும். லெபார்டரி பொறுத்த வரைக்கும் அப்படின்னா இப்போது ஒரு செட்டிங்கில் வச்சு லெபார்டரி பொறுத்த வரைக்கும் லேபில் வந்து அந்த டேப்லெட்டோ மெடிசினோ கொடுத்து நம்ம அவங்கள்ட்ட வந்து எப்படி என்ன எஃபெக்ட் இருக்குது என்ன இம்பாக்ட் இருக்குன்னு நோட் பண்ணுவோம் இல்லையா. அதே ஃபீல்ட் செட்டிங் பொறுத்த வரைக்கும் நேச்சுரல் செட்டிங்ஸில் அந்த டேப்லெட் வந்து எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னு பார்ப்போம் இல்லையா. அது வந்து ஃபீல்டு எக்ஸ்பெரிமெண்ட். இதில் கேஸ் ஸ்டடி ஆக்சுவலாக வந்து ரொம்ப சிம்பிள். இப்போ மித்த அப்சர்வேஷன் டைப்பு, கொஸ்டினர், எக்ஸ்பெரிமெண்ட்டு இதுலலாம் வந்து கொஞ்சம் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபென்ட்ஸ் நம்ம எடுத்துக்கலாம் கரெக்டாக. ஆனால் கேஸ் ஸ்டடி பொறுத்த வரைக்கும் எப்படின்னா ஒன்று சிங்கிள் கேஸ், அப்படி இல்லைன்னா மினிமம் நம்பர் ஆஃப் கேசஸ் தான். பட் ஆனால் எப்படி இருக்குன்னா நம்மளோட டேட்டா கலெக்ஷன் வந்து இன்டெப்த்தாக இருக்கும். மித்தெல்லாமே வந்து கொஞ்சம் சூப்பர்ஃபிஷியலாக தான் இருக்கும். இதை கம்பேர் பண்ணுறப்போ மித்தெல்லாம் சூப்பர்ஃபிஷியலாக இருக்கும். பட் கேஸ் ஸ்டடி மெத்தடில் வந்து நம்ம இன்டெப்த்தாக அனாலிசிஸ் பண்ணலாம் அந்த பார்ட்டிசிபென்ட்ஸ் பற்றி. அதுதான் வந்து கேஸ் ஸ்டடி மெத்தட். ஸோ இவ்வளோ மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம டேட்டாஸ் வந்து கலெக்ட் பண்ணலாம். இது வந்து பிரைமரி டேட்டா தான் நான் சொன்னேன், ஃப்ரெஷ்ஷாக நம்ம கலெக்ட் பண்ணுற டேட்டா. இது எல்லாமே பிரைமரி. அடுத்தது வந்து செகண்டரி சொல்லியிருந்தது என்ன சொன்னேன், செகண்டரி பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி கலெக்ட் பண்ண டேட்டாவை நம்ம ரிசர்ச்சுக்கு ரெலவெண்ட்டாக இருந்தால் நம்ம யூஸ் பண்ணிக்கிறதா வந்து செகண்டரி டேட்டா.